அனைவருக்கும் வணக்கம். தமிழில் என்கின்ற சூத்திரம் சொல்லப்படுகிறது. ஆய்வு சம்பந்தப்பட்டது. சிரவு சிரவு மூன்றெழுத்து. அதற்குரிய தமிழ் எண்ணிடம் அந்தந்த எழுத்துக்குரிய தமிழ் எண்ணிடம் 4, 8, 7 இதெல்லாம் கூட்டாக்கா 19. அதனுடைய விதி என்கிறது 1. அப்போ சிரவு அது எத்தனாம் இடத்தை குறிக்கிறது என்றால் வீடு, வீடும். சிரவு என்ற வீடு, அது வீடு என்று குறிக்கிறது. சிறுவோடைய விதி எண் 1. அதற்கு பொருள், சிறவுக்கு வந்து பொருள் சிறப்பு என்று அர்த்தமாகிறது. அந்த சிறப்பு வந்து 1ஆம் இடத்தை குறிக்கிறது. அதாவது சிறவு அதெல்லாம் கூட்டினாக்கா அதை விதி தமிழ் எண்கிணத்தை கூட்டினாக்கா 19, அது விதி எண் 1. அப்போ சிறப்பு அது சிறப்பு ரீதியாக சொல்லப்படுகிறது. 1ஆம் விதி எண். அது சிறவுடைய பொருள் சிறப்பு என்று அர்த்தமாகிறது. முத்தாவுக்கு வந்து 3 எழுத்து. அதற்கு எண்களிடம் 1, 3, 7, 12 முத்தா. அதையெல்லாம் கூட்டாக்கா 12. அதனுடைய விதி என்கிறது 3 முத்தா. அப்படின்னா அது முத்தாவுக்கு அதனுடைய பொருள் பாச நீக்க முடையவினை என்று அர்த்தமாகிறது. முத்தா பாச நீக்க முடையவினை, அது விதி எண் 3. அப்போ முத்தாவுக்கு வந்து விதி எண் 3 ஆகிறது. 3ஆம் இடம் சகோர சாணம், பூமிக்காரகன் அவை என்று சொல்லக்கூடிய சாணத்தின் அடிப்படையில் முத்தா 3ஆவது விதி எண்ணை குறிக்கிறது. வைப்புக்கு வந்து 3 எழுத்து. அதுக்குரிய தமிழ் எண்களிடம் 9, 6, 2 இதெல்லாம் கூட்டினாக்கா 21, 17. அதனுடைய விதி என்கிறது 8. வைப்புன்னா அதனுடைய பொருள் சேமித்து என்று அர்த்தமாகிறது. வைப்பு அதான் எல்லாத்துக்கும் தெரியும். வைப்புன்னா சேமிக்கிறதான்னு தெரியும். அதுக்கு வந்து வைப்போட எண்களிடம் 9, 6, 2 இதெல்லாம் கூட்டாக்கா 17. அதனுடைய விதி என்கிறது 8 சேமித்து. அப்போ வைப்பு அதனுடைய பொருள் சேமித்து. அடுத்தது வந்து வேதிக்கு வந்து 2 எழுத்து. அதுக்குரிய தமிழ் எண்ணிடம் 6, 8 இதெல்லாம் கூட்டாக 14. அதனுடைய விதி என்கிறது 5 வேதி என்றால் அதனுடைய பொருள் அறிவுறுத்தக்கூடியவர், அறிவுறுத்துவோன் என்று சொல்லுகிறது வேதி. அப்போ அந்த 5ஆம் இடத்துல தான் சில முக்கியமான அறிவுறுத்தக்கூடியது. நல்ல ஒரு எல்லாமே 5ஆம் இடத்தையே குறிக்கிறது. அதனுடைய கிரகங்கள் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய தத்துவமான கிரகம். பேதி அறிவுறுத்துவோன். பேதி என்னால் வேதம் ஓதக்கூடியவர்களில் அறிவுறுத்தக்கூடியவர்கள், ஆசிரியர்களாக சார்ந்தவர்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், அல்லது நல்ல திறமை வாய்ந்தவர்களாக இருக்கலாம், நல்ல புத்தி உள்ளவர்களாக இருக்கலாம், தாய் தந்தை கூட பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவுகளாக இருக்கலாம். அதுதான் வேதி அறிவுறுத்துவோன் என்று சொல்லப்படுகிறது. வேதியுடைய பொருள் அறிவுறுத்துவோன். அது விதிங்கிறது 5. 5ஆம் இடம் தான் எல்லாத்தையும் அறிவுறுத்தக்கூடியது. பாருங்கள், இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து என்னென்ன சாப்பிட்றாங்க தெரியுங்களா? எல்லாம் சாப்பிட்றாங்க. அந்த காலத்துலையும் இருந்திருக்கலாம். அது இந்த காலத்தில் நல்லா பயங்கரமாக அது வந்து மக்கள் நடமாட்டத்தில் மக்கள் அது சுவையிலையும் விட்டுட்டு அசையத்தில் போகிறாங்க. முட்டைங்கிறதுலாம் கோழி இருக்கிறவங்க எல்லாமே சாப்பிட்டு தான் இருக்காங்க.
பாருங்கள். முட்டை, முட்டையோட எண்கு 3, முட்டைக்கு 3 எழுத்து. அதுக்குரிய தமிழ் எண்ணின் ஜோதிடம் 3, 2, 9. இதெல்லாம் கூட்டாக்க 14. அது விதி என்கிறது 5. முட்டை 5ஆம் இடம், 5ஆம் இடத்தை குறிக்கிறது. அது 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் இல்லையா, அதனால் ஒரு முட்டை 5ஆம் இடத்தையும் குறிக்குது. அதுலேருந்து பாருங்கள், முட்டையிலேருந்து ஆம்லேட் தய போடுறாங்க. ஆம்லேட்டுக்கு வந்து 4 எழுத்து வருகிறது. அதுக்கு 8, 7, 8, 2 ஆம்லேட். அதுக்கு வந்து அதெல்லாம் கூட்டாக 25. அதோடைய விதி என்கிறது 7 ஆம்லேட். அதோடைய விதி என்கிறது 7. பாருங்கள், ஆம்லேட்லாம் இப்போ வந்து ஒரு நேரத்துக்கு நல்லாவே போட்டாங்க. இப்போ எப்படி தெரியுங்களா, ஆம்லேட்டில் வந்து வெங்காயம், அதை மிளகுத்தூள், இது 3ஐயும் தான் மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுக்குறாங்க. உண்மையிலே வந்து ஆம்லேட்லாம் நல்லா ருசித்தன்மையெல்லாம் கொடுக்குற கடைகள்லாம் இருக்குது. ஆம்லேட்டில் வந்து முட்டையை உடச்சி கிளாஸில் ஊற்றி அதில் உப்பை போட்டு அதில் கொஞ்சம் 2 வெங்காயத்தை மட்டும் தான் போடுறாங்க. அதில் வந்து கருவேப்பிலை போடுறதில்ல, கொத்தமல்லி தழை போடுறதில்ல, அதில் வந்து மிளகாய், பச்சை மிளகாயெல்லாம் போடுறதில்ல. வெங்காயம், ஆம்லேட்டு, இந்த மிளகு பொடி, அவ்வளோதான். இதை மட்டும் போட்டு ஆம்லேட்டுன்னு கொடுக்குறாங்க. அது உண்மையிலேயே அது வந்து டேஞ்சர். ஆம்லேட்னா என்னென்ன போடணும், முட்டையை உடச்சி கிளாஸில் ஊற்றி 2 உப்பை போட்டு அதில் கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, வெங்காயம் இத்தனையும், வெங்காயம், பச்சை இத்தனையும் போட்டு ஒரு ஆம்லேட்டு போட்டு கொடுத்தாதான் அந்த ஆம்லேட்டுடைய முட்டையுடைய கவிச்சு போகும். முட்டையினுடைய வைரஸ்லாம் விலகி அது நல்ல சுவைகள் தரும். ஆனால் இப்போ ஹோட்டலுங்களாம் என்னவோ முட்டையும் வெங்காயம், மிளகு பொடி கூட எல்லாம் தான் அரைச்சி வச்சு பாட்டிலாக டப்பியாக கொடுக்குறாங்க. அதை அப்படியே போட்டு ஆம்லேட்டாக கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து தவறான விஷயங்கள். அது வந்து உண்மையிலே வந்து நல்ல சிந்திச்சுக்காம அதை சாப்பிட மாட்டாங்க. ஆம்லேட்டை முட்டையை உடைக்கிறானுங்க, கலக்கிறாங்க, அதில் வெங்காயம் தள்ளி போடுறாங்க. அவ்வளோதாங்க. அப்படியே கல்லில் போட்டு சுட வச்சு தோசை போல் ஆம்லேட்டை கொடுக்குறாங்க. அது தவறான விஷயங்கள். ஆனால் ஆம்லேட்டுன்னா முட்டையை உடைச்சி கலக்கி வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு செஞ்சால் தான் அந்த ஆம்லேட்டுக்கு வந்து அறுசுவையும் நல்ல சுவைகளை கொடுக்கும். ஆனால் இப்போ ஹோட்டல்கள் வந்து உப்பும் வெங்காயம், முட்டை இவ்வளோ தாங்க. அது சீரியஸ் டேஞ்சரானது. அதனால் வியாதி கூட வரும். சரிட்டு அடுத்ததுக்கு போவோம். பிரியாணிக்கு வந்து 4 எழுத்து. 1, 4, 9, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா அதோடைய 21. அது விதி என்கிறது 3. 3ஆம் இடத்தை குறிக்கிறது பிரியாணிங்கிறது பொதுவானது. பிரியாணியோடைய விதி எண் 3. கோழி பிரியாணிக்கு வந்து எண்கிடம் 6, 7, 1, 4, 9, 7 இதெல்லாம் கூட்டாக்கா 34. அதோட விதி என்கிறது 7. கோழி பிரியாணி 7வது எண்கிடத்தை குறிக்கிறது. ஆட்டு பிரியாணிக்கு வந்து 8, 2, 7, 1, 4, 9, 7 இதெல்லாம் கூட்டாக்கா 38. அது விதி எண் 2. மாட்டு பிரியோட விதி என்கிறது 8, 2, 7, 1, 4, 9, 7 இதெல்லாம் கூட்டாக்கா 38. அதோடைய விதி என்கிறது 2. கோழி வறுவலுக்கு வந்து 6, 9, 5, 1, 5, 1 இதெல்லாம் கூட்டாக 27. அதோடைய விதி என்கிறது 9. மீன் வறுவலுடைய தமிழ் எண்கள் சோதிடம் 9, 6, 5, 1, 5, 1 இதெல்லாம் மீன் வறுவல். அதோடைய விதி என்கிறது கூட்டாக 27. விதி என்கிறது 9. மீன் குழம்புக்கு வந்து என்கிறது 9, 6, 3, 6, 7, 2 இதெல்லாம் கூட்டாக்க 36. அது விதி என்கிறது 6. மீன் குழம்பு. பாருங்கள், தக்காளி சாதம். இந்த தக்காளி சாதத்துக்கும் பிரியாணிக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள். தக்காளி சாதத்தை கிண்டி வச்சிட்றாங்க. பிரியாணி கடையில் தக்காளி சாதம் வச்சிட்றாங்க. தக்காளி சாதத்தை வச்சுக்கிட்டு நல்லா கிண்டி வச்சிட்றாங்க. அதில் சிக்கனை குழம்பு வச்சிட்றாங்க. அதுபோல் எல்லா இதையும் வறுத்து வச்சிட்றாங்க. யாராவது சிக்கன் பிரியாணி கேட்டாக்கா இந்த தக்காளி சாதத்தில் அந்த கோழி
கோழி குழம்புல உள்ள ஒரு கோழி எடுத்து அது தக்காளி சாதம் வச்சு கொடுக்குறாங்க. இது எல்லாம் போலியான பிரியாணி. அதே தக்காளி சாதம் எங்களுக்கு சிக்கன் பிரியாணி வேணும், அந்த தக்காளி சாதத்தில் எல்லா மாமிசத்தையும் வச்சு கொடுக்குறாங்க. ஆனால் அது இதுன்னு தனித்தனியாக இருக்கும். அதை எடுத்து தக்காளி சாதம் பிரியாணி ஆகுது பாருங்கள். தக்காளி சாதம் மனிதன் எந்த அளவுக்கு மனிதன் ஏமாறுகிறான், ஏமாற கிடையாது, என்ன செய்யுது அப்படின்ட்டு சாப்பிட்றாங்க. தக்காளி சாதத்தில் கோழி பிரியாணி கேட்குறவனுக்கு அந்த கோழி எடுத்து வைக்கிறது, மாட்டு பிரியாணி வேணுங்கிறவனுக்கு அந்த மாட்டுக்கறி வறுத்து அதை எடுத்து வைக்கிறது, ஆட்டு பிரியாணி வேணுங்கிறவனுக்கு மட்டன் பிரியாணி வேணுங்க மட்டன் எடுத்து தக்காளி சாதம் வச்சு கொடுக்குறது. எவ்வளோ ஏமாற்றம் பாருங்கள். அதனால் இந்த தக்காளி சாதத்துடைய எண்கிடம் விதி எண் 9. இதான் மனிதன் ஏமாறுகிறான். சரி, அடுத்து தயிர் சாதத்துடைய எண்கிடம் 739177. இதெல்லாம் கூட்டாங்க 34. அதோட விதி என்கிறது 7. எலுமிச்சை சாதத்துடைய டவுன் எண்ணிடம் 4682971777. இதெல்லாம் கூட்டினாக்கா 43. அதோட விதி என்கிறது 7. சாப்பாடுக்குடைய விதி என்கிறது 3. சரி, அடுத்தது மாமிசம் என்று சொல்கிறார்கள். அது எதை குறிக்குதுன்னு தெரியல. ஆனால் மாமிசம் 4 எழுத்து வருது. மாமிசம்னு பொதுவாக வச்சுதான். அது என்ன மாமிசம், எதை குறிக்குது, மாட்டுக்கறி குறிக்குதா, ஆட்டுக்கறி குறிக்குதா, கோழியை குறிக்குதாங்கிறது தெரியல. ஆனால் மாமிசம் 4, அதுக்கு எழுத்துக்கு 4, 8, 2, 3, 7 மாமிசம். அதோடைய விதிங்கிறது 2. இறைச்சின்னு சொல்கிறாங்க. அதை மாமிசத்தையும் இறைச்சின்னு சொல்கிறாங்க. அது எதை குறிக்குதுன்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் எண்கிறது பிறகு சொல்லப்படுது. இறைச்சிக்கு 4 எழுத்து, 2, 3, 9, 4. இதெல்லாம் கூட்டாங்க 18வது விதி என்கிறது 9. மனிதன் தக்காளி சாதத்துலேயே அந்தந்த பொருள் எடுத்து வச்சு தக்காளி சாதத்தில் மட்டன் பிரியாணி சொல்கிறான், சிக்கன் பிரியாணி சொல்கிறான், எல்லாமே சொல்கிறான். ஆனால் அதை பிரியாணிங்கனாலே அது தனிப்பட்ட முறையில் தம் கட்டி அதெல்லாம் செஞ்சு போட்டால் தான் பிரியாணி. ஆனால் மனிதன் ஏமாறுகிறான். அதனால் நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் என்கிற வள்ளுவர். நான் வள்ளுவ பண்டாரம். நன்றி, வணக்கம்.